வணக்கம். அடிப்படை வசதிகள் செய்து தராத அதிகாரிகளை கண்டித்து அருகேரி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே அருகேரி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி கட்டிடம் இடிக்கப்பட்டு 5 ஆண்டுகள் ஆகியும் புதிய கட்டிடம் கட்டித் தராததை கண்டித்தும், ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் கட்டித்தர வலியுறுத்தியும் பழுது நீக்கம் செய்யப்பட்டு நீண்ட காலமாகியும் பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் உள்ள மகளிர் சுகாதார வளாகத்தையும் உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகில் அனைத்து கட்சி சார்பாகவும் அருகேரி கிராம மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிராம ஊராட்சி செயலாளர் சாதி ரீதியாக செயல்படுவதாகவும், அருகேரி பட்டியலின பொதுமக்களை இழிவாக பார்த்து தரைக்குறைவாக பேசி கொச்சைப்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தனர். இதனால் ஊராட்சி செயலாளர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேலும் ஊராட்சி செயலாளரை மாற்றி வேறு ஊராட்சி செயலாளரை பணியமர்த்த வேண்டிய கோரிக்கை வைத்தனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை அதிகாரிகள் அழைத்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் அருகேரி கிராமத்தில் அடிப்படை வசதிகளை உடனடியாக நிறைவேற்றி தருவதாகவும், மேலும் பொதுமக்களின் கோரிக்கையை 1 மாத காலத்திற்குள் செய்து தருவதாகவும் உறுதியளித்தனர். இதனால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் கலந்து சென்றனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பெருந்தளராக கலந்து கொண்டனர். கனவு தமிழகம் செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் வி மோகன்ராஜ். செய்திகள் வாசிப்பவர் ஸ்னேகா பொன்வாலி. நன்றி.